أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لهم وارحم وادخل الجنة الفردوس ربي زدني علما ربي يسر لي صدري ويسر لي أمري أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القارية ما القارية وما أدراك ما القارية يوم يكون الناس كالفراس المبثوث وتكون الجبال كاليحن المنفوس فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் படிக்க போகிற சூரா சூரத்துல் அல் காரியா. காரியா சொல்ல காஃப் நல்லா நாக்க ஃபோல்டு பண்ணி சொன்னோம். அல் காரியா காரியத்துன்னு சொல்லக்கூடாது. அல் காரி ஸ்டாப் பண்ணல, ஏஹெச் வச்சு பாட்டணும். அல் காரியா மல் காரியா அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஒமா இது மத்து வச்சு இழுக்கணும். ஓகே. எக்குன்னு என்னது குண்ணா வைக்கணும். ஓகே. மன்ஃபூஸ் அம்மா மன் சக்குலத். ஓகே. அம்மா குண்ணா வைக்கணும். ஓகே. உம்முஹு ஹாவியா. நல்லா இதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஹாவியத்துன்னு சொல்லக்கூடாது. சேர்த்து சொல்கிறதுனா உம்முஹு ஹாவியத்தும் அம்மா அதுராக்குன்னு சொல்லலாம். சரியா? இல்லைடா இருந்து சொன்னோம் ஹாவியா. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அல் காரியா. இந்த சூறா மெக்காவில் இறங்குனது. வசனங்கள் 11. சூறா அத்தியாயம் அல் காரியா. அல் காரியாங்கிறது திடுக்கிடும் திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர், அல்லாஹ் அர் ரஹ்மான் பேரன், அர் ரஹீம் பேரன்பாளன். அல் காரியா. அல் காரியா காஃப். ஓகே. அல் காரியா நாக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணும். அல் காரியா. அல் காரியா திடுக்க திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியவள். இது எதுக்கு இந்த மர்பூத்தா வந்திருக்குன்னா, இது பெண்பால். அல்காரியாங்கிறது பெண்பால். ஸோ அதனால அல்காரியா து அப்படின்னு இருக்கு. சரியா? சொல்லி நம்ம எப்படி சொன்னோம்? அல்காரியா திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. மல் காரியா. மா பிளஸ் அல் காரியா. மானா என்ன? அல் காரியா திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியவள்னா என்ன? திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சினா என்ன? ஓகே. மா ஹர்ஃபு. அல் காரியா இஸ்மு. அல்லன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இது இஸ்மு. ஓகே. ஸோ அல்லாஹ் சொல்கிறா என்ன அல் காரியான்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு அல்லாஹ்வே கேள்வி கேட்குறான். வமா அதுராக்க மல் காரியா. வா பிளஸ் வா பிளஸ் மா பிளஸ் அதுரா பிளஸ் க பிளஸ் மா பிளஸ் அல் காரியா. வாங்கிறது எனது இன்னும். இன்னும் சத்தியம், சத்தியத்துக்குரிய வார்த்தை. என்ன மேலும் பிகாஸ் எல்லாம் வரும். சரியா? இந்த இடத்துல இன்னும் பல முதல்ல என்னன்னு கேட்குறான். மா அது மா மல் காரியா. காரியானா என்னன்னு கேட்குறான். அடுத்து கேட்குறான் மேலும், மறுபடியும் கேட்குறான். வா இன்னும் மாண்டா அது எது ஒன்று இல்லை. சரியா? இங்கே என்னது எது மா இன்னும் எது அதுரானா அறிவித்தான். ஓகே. அதுரா நிறைய அதுராக்குன்னு வரும். ஓகே. பட் அதுரா தனியா க தனியா. அதுராண்டா அறிவித்தான். என்ன அறிவித்தான்? யாருக்கு? உமக்கு. அதுராக்க உமக்கு அறிவித்தான். உமக்கு என்ன அறிவித்தாம்மா? என்ன? அல் காரியா. திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியவள்.
திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு அறிவித்தது யார்? புரியுதா? திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு அறிவித்தது யார்? ஓகே. ஸோ வாங்கிறது வா, நல்லா ஃபோல்டு பண்ணி சொல்லணும். வாங்கிறது ஹர்ஃபு, மாங்கிறது ஹர்ஃபு இணைச்சொல். அது ராங்கிறது என்ன ஃபேல அறிவித்தான். சரி, வாங்கிறது ஹர்ஃபு, மாங்கிறது ஹர்ஃபு இணைக்கும் சொல் என்ன. ஓகே. ஃபேங்கிறது என்ன அது ரா ஃபேல வினைச்சொல். க தமீர் பிரதிப்பெயர். மாங்கிறது தமீர் பிரதிப்பெயர். அல் காரியா அல்னு ஆரம்பிச்சிச்சு, அதனால இது என்னது பெண்பால் பெண் இஸ்முதான். ஸோ திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு அறிவித்தது யார்? அல்லாஹ் வந்து கேள்வி கேட்கிறார். என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன அது இதை பற்றியெல்லாம் ஞானம் கிடையாது. அல்லாஹ் சொல்லி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். தட்ஸ் வை அல்லாஹ் சொல்கிறாங்க, இது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராசில் மபசூஸ். யௌம ப்ளஸ் யகூனு ப்ளஸ் அன்னாஸ் ப்ளஸ் க ப்ளஸ் அல் ஃபராஸ் ப்ளஸ் அல் மபசூஸ். யௌமண்ட நாள், யௌமண்ட நாள். அல் யௌம் இன்னைக்கு, யௌமத்தீன் மறுமை நாள். நிறைய இடத்துல வருது யௌங்கிறது என்னது மறுமை நாள் தான் இங்கே குறிக்குது. யௌம் அந்நாள். அந்நாள் என்ன ஆகும்? யக்கூன் ஆகுவார்கள். யக்கூனோட ரூட் வேர்டு என்ன? காண ஆகிவிட்டான். புரியுதா? யக்கூன ஆகுவார்கள், காண ஆகிவிட்டான். காணா ரெண்டு பேர் ஆகிவிட்டாங்க. காணு நிறைய பேர் ஆகிவிட்டார்கள். சரியா? ஜலசா ஜலசூர் கிராமரில் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி இதில் யக்கூன் ஆகுவார்கள், அந்த நாளில் ஆகுவார்கள். யாரு? அன்னாஸ். அன்னாஸ்னானது மக்கள். முன்னாடியே படிச்சிருக்கோம் பாருங்க, அன்னாஸ் நாஸ். ஓகே. அன்னாஸ்னானது மக்கள். மக்கள் ஆகிவிடுவார்கள், அந்நாளில் ஆகிவிடுவார்கள். எப்படி? கண்டா போன்று. இங்கே பாருங்க, இங்கே கண்டா போன்று, இங்கே வந்து கண்டா உமக்கு. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேர்ட் மீனிங்கை படிக்கிறத விட அந்த சென்டென்ஸில் அது எந்த இடத்துல வருதோ அதுக்குரிய மீனிங் தான் படிக்கணும். சரியா? கண்டா உமக்கு, கண்டா போன்று. ஸோ இந்த இடத்துல கங்கிறது போன்று ஆகிவிடுவார்கள். எப்படி போன்று? எதை போன்று ஆகிவிடுவார்கள்? அல் ஃபராஸ். அல் ஃபராஷ் மீன்ஸ் ஈசல்கள். ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்களாம். யாரு? மக்கள். அந்த எப்படி? அல் மபுசூஸ் பரப்பப்பட்ட ஈசல்கள் போன்று. நம்ம மழை காலத்துலாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? ஈசல் வந்து அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும். சரியா? அங்கிட்டு ஒரே கூட்டமாக அந்த மின்னல் வெடிக்கையில் அவ்வளோ பறந்துருக்கும். அதே சமயம் மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ செத்து கிடக்கும். ஸ்தோஃபர்லாம் அல்லாஹ் நம்மளை அப்படி ஆக்கணும். ஒரு ஈசல் போல ஒன்றுமே இல்லாததா அப்படி பறத்தப்பட்ட ஈசல் போல, சிதறடிக்கப்பட்ட ஈசல் போல அந்நாளில் மக்கள் ஆகிவிடுவார்கள். நினச்சி பாருங்க. கியா ஈசலோட வாழ்க்கை ஒரு அற்பமானது, ரொம்ப கம்மியான டைம். காலில் பார்க்கலாம் எல்லாம் பரப்பப்பட்டிருக்கும், செத்து போய் கிடைக்கும் கீழே. ஸோ எல்லாம் அது மாதிரி நம்மளா இருக்கேன். எவ்வளோ அந்நாளில் எக்கூன் ஆகிவிடுவார்கள். யாரு? மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். யாரை போல? கல் ஃபராஸ். நம்ம இவ்வளோ சொல்லிக்கிறது கல் ஃபராஸ் இல்லை, தனித்தனியாக பிரிச்சிடணும். சரியா? கங்கிறது போன்று. அல் ஃபராஸ்ங்கிறதா ஈசல்கள். ஸோ ஈசல் இப்போ அந்த ஈசல் எப்படியா பரப்பப்பட்டது? சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போன்று அந்நாளில் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். ஸ்தோஃபர்லா அந்த நாளை பற்றி. அதனால திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி நல்லா சொல்கிறான். சரியா? அந்த நாளில் எப்படி ஆகிடுவாங்களா மக்கள்? சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போன்ற ஆகிடுவார்கள். யோங்கிறது இஸ்மோ, யக்கூன்ங்கிறது ஃபேல வினைச்சொல், அன்னாஸ் இஸ்மு, இங்கே கேங்கிறது ஹர்ஃபு, அல் ஃபராஷ் அது வந்து இஸ்மு, அல் மபுசூஸ்ங்கிறது பரப்பப்பட்டது. வ தக்கூனு ஜிபாலு கல் எஹ்னில் மன்ஃபூஸ். வ ப்ளஸ் தக்கூனு ப்ளஸ் அல் ஜிபால் ப்ளஸ் க ப்ளஸ் அல் கிஹ்னி அல் எஹ்னி அல் எஹ்னி அல் எஹ்னி அல் மன்ஃபூஸ். ஓகே. இன்னும். ஓகே. இந்த இடத்துல இன்னும் தான் வரும். இன்னும் தக்கூனு. தக்குனுண்டா ஆகிவிடுவாள். எக்கூனுண்டா ஆகுவார்கள். தக்குனு ஏன் இங்கே தக்குனு வந்திருக்கு? இங்கே எக்கூனுன்னு வராம? ஏன்னா ஜிபால் நெக்ஸ்ட் வர்றது ஜிபால். ஜிபால் வந்து பெண்பால். ஜபல்னா மலை, ஜிபால்னா மலைகள். அல் ஜிபாலு மலைகள். மலைங்கிறது என்ன அரபிக்கில் என்னது பெண்பால், அதனால இது தக்கூன்னு வந்திருக்கு. ஸோ தக்கூன் ஆகிவிடுவாள். யாரு?
ஜிபால் அந்த மலைகள் எல்லாம் எப்படி ஆகிடுமா போன்று அதே தான் வருது. போன்று எது மாதிரி? அல் இஹ்னி. நம்ம கல் இஹ்னின்னு படிச்சோம் இல்லையா? கல் இஹ்னில பிளஸ் அல் இஹ்னி. ஓகே. பஞ்சு போல் ஆகிவிடுவார்களா? எப்படியா ஸ்தோஃபர்லா? இப்படி ஆயிடும் மலையெல்லாம் அதுவும் எப்படிப்பட்டது? அதோட நல்லா விடல, பஞ்சுமலா ஆயிரும் மட்டும் சொல்ல. அல் மன்ஃபூஸ் நல்லா சொல்றான். அப்படின்னா இந்த கொட்டப்பட்ட அப்படியே பஞ்செல்லாம் கொட்டிக்கிறதா எப்படி இருக்கும்? எவ்வளோ சாஃப்டா இருக்கும். மலை எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ மலை இருக்கு உலகத்துல. மலைகள் எல்லாம் கொட்டப்பட்ட பஞ்சு போல சாஃப்ட் ஆயிரும். நம்மளால ஒரு கல்லையா உடைக்க முடியுமா? எவ்வளோ பெரிய எந்திரங்களை வச்சு மலையில உடைச்சு பாதை போடுறாங்க. இது எல்லா மலையும் அது அவ்வளோ ஆணித்தரமான அவ்வளோ மலைகளும் ம், எல்லாம் பாரு பஞ்சு போல ஆயிரும். அப்படின்னா அந்த நாள் எப்படி திடுக்கிடக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஸோ நம்ம மலையை பார்க்கையிலாம் நமக்கு அதை பார்த்து ரசிக்கிறோம். ரசிக்கலாம். அல்லாஹ் அவ்வளோ அழகா படைச்சிருக்கானேன்னு இல்லை. நான் அதே சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்? இந்த மலையும் மறுமை நாளில் பஞ்சு பஞ்சாகிவிடும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல வரும். சரியா? மலையை பார்க்கலாம் என்ன செய்யணும் நமக்கு? இந்த மலையும் மறுமை நாள் பஞ்சு பஞ்சாகிவிடும், அந்த ஒரு நாள் நமக்கு வரப்போகுது. கண்டிப்பாக வரும். ஈசல்ல பார்க்கணும்னா நம்மளும் ஈசல் மாதிரி சிறடிக்கப்பட்ட ஈசல் மூலம் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் வறுமையிலங்கிறது நினைவு வரணும். சரியா? அதுதான் நம்ம ஒவ்வொரு வா ஆயா படிக்கையிலையும் நம்மளுக்கு உள்ளத்துல வரணும். இப்போ இந்த ஆயாவை நம்ம படிச்சுட்டு நல்லா மனசு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. தக்கூனுல் ஜிபால் கல் இஹ்னில் மன்ஃபூஸ். இந்த மறையெல்லாம் பஞ்சு பஞ்சு ஆயிரும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளோ பவரானோ. சுபா ஹர்ஃபு என்ன? தக்கூனு ஃபேல வினைச்சொல். அல் ஜிபால் இஸ்மு. ஓகே. ஹர்ஃபு. அல் ஏஹ்னி இது அல் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பஞ்சு. இஸ்மு பெயர் சொல். அல் மன்ஃபூஸ் கொட்டப்பட்டாது. கொட்டப்பட்டான்னா அது ஃபைலா இருக்கு. இது மீம் வந்துச்சு, அதனால மன்ஃபூஸ். ஓகே. கொட்டப்பட்டது, அதனால இது இஸ்மு. ஓகே. அம்மாமன் சகுலத் மவாசீனு. பிளஸ் அம்மா பிளஸ் மன் பிளஸ் சகுலத் பிளஸ் மவாசீனு பிளஸ் ஹூ. பிளஸ் அம்மா பிளஸ் மன் பிளஸ் சகுலத் பிளஸ் மவாசீனு பிளஸ் ஹூ. ஓகேயா? எனவே ஆகவே அம்மாங்கிற நம்ம ஒரே வார்த்தை சொல்லிக்கிறோம், அம்மாமன். இப்போ நம்ம தனித்தனியாக பிரிச்சிட்டோம். எனவே அம்மா யாரோ, ரோ ஜாயினிங் வார்த்தை சேர்க்கிறது யாரோ, மண் யார். ஸோ யாரோ என்ன, யாரோங்கிறத அம்மாமன். எனவே அம்மாமன் யாரோ, யார்னா சக்குலத். சக்குலத்துங்கிறது கணத்து விட்டால். ஓகே. இது ஏன் கணத்து விட்டால்னு வந்திருக்குன்னா இது மவாசீனுங்கிறது நிறுவைகள். நிறுவைகள் என்னது? அரபிக்ல பெண்பால். ஸோ அதனால இது சக்குலத்துன்னு தார். இந்த தாருக்கு சரியா? சக்குலத் கணத்து விட்டால். மவாசீனுன்னா என்னது? நிறுவைகள். யாரோட நிறுவைகள் கணத்து விட்டதோ, ஹூ அவர். யாரோட நன்மையின் ஹுனையர் யாரு? யாரோட? அல்லாஹ் மறுமை நாள்ல நம்மளோட நல்ல நன்மை தீமை எல்லாத்தையும் நிற்பான். அந்த யாரோட நன்மைகளோட தட்டு கணத்து இருக்குதோ, யாரு நிறைய நன்மைகள் இருக்குதோ, கணத்து இருக்குதோ, தீமையில் தட்டையோ நன்மை தட்டையோ அல்லாது இருக்கையில யாரோட நன்மையின் தட்டு கணத்து இருக்கிறதோ. ஓகேயா? ஃபங்கிறது ஹர்ஃபு, அம்மாங்கிறது ஹர்ஃபு, மண்கிறது யார் ஹர்ஃபு, சாரி இஸ்மு, சக்குலத்துங்கிறது ஃபேல வினைச்சொல், மவாஜினுங்கிறது இஸ்மு, ஹூங்கிறது என்னது? ஹர்ஃபு. ஹூங்கிறது தமீர். ஸோ எனவே அந்நாள் எவருடைய நன்மை நிறை கணத்ததோ, சரியா? எவரின் நன்மையில் நிறை கணத்ததோ அவர்கள் எங்கே இருப்பாங்க? ஃபஹுவ ஃபி ஈஷத்தின் ராதியா. ஃப பிளஸ் ஹுவ பிளஸ் ஃபி பிளஸ் ஈஷத்தின் பிளஸ் ராதியா. ஃப எனவே ஹுவ அவர் யாரு? யாரோட தட்டு கணமாச்சோ, ஃபி இல்
இங்கே இருப்பா ஈஷத்து. ஈஷத்துனா ஆயிஷா. ஆயிஷா இருந்ததா, ஈஷத்துல இருந்ததா ஆயிஷா, வாழக்கூடியவள். ஈஷத்து வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? ராதியா. ராதியா ராலியா ராலியாங்கிறாங்க, சரியா? ராலியா ரான்னு சொல்லப்படுது. ராதியா சொல்லுங்க. நாக்க இங்கே கடவாப்பல்ல வச்சு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அழகா வரும். ராதியா திருப்தி அடையக்கூடியவள். ரதி அல்லாஹ் அன்ஹு வரதுஹு அன்ஹு. ரலி அல்லாஹ் இல்லை, ரதி அல்லாஹ் அன் வரதுஹு என்று எல்லாம் சொல்லி பாருங்க. ரதி அல்லாஹ் அன்ஹு வரது என்று அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளையும் பொருந்திக் கொள்வானாக. அமீன் அமீன். ஓகே. ரதி அல்லாஹ் ராதியா, அவர்கள் யாரோட நிறுவை நன்மையின் தட்டு கனத்ததோ அவர்கள் என்னத்தில் இருப்பாங்க? திருப்தி பொருந்திய, அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட வாழ்க்கையில் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஹர்ஃபு ஹுவ தமீர் ஃபி ஹர்ஃபு ஈஷத்து இஸ்மோ ராதியா வந்து இஸ்மோ ராதியத்தின் இருக்குது, அப்போ இஸ்மோ. ஓகே. நெக்ஸ்ட் வ அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு. வ ப்ளஸ் அம்மா ப்ளஸ் மன் ப்ளஸ் ஹஃபத் ப்ளஸ் மவாசீனு ப்ளஸ் ஹூ. ஓகே. வ இன்னும் அம்மா யாரோ, ரோ ஜாயினிங் லெட்டர். மன் யார், அம்மா மன் யாரோ. ஹஃபத். ஹஃபத்ங்கிறது அந்த இந்த சக்குலத்துக்கு ஆப்போசிட். சேம் திங் தான் இங்கே வந்து பாருங்க. இது சக்குலத், இங்கே ஹஃபத். லேசாகிவிட்டால் என்னது, எதோட மவாசீனு அந்த நிறுவைகள் என்ன, ஹூ அவர் எவருடைய நிறுவைகள் லேசாகிவிட்டதோ. ஹஃபத் நிற்கல என்னது, நன்மையின் தட்டு லேசாயிட்டுருது. இப்போ தீமை நேரம் அதிகமாயிரும், சரியா? ஸோ யாரோட நன்மைகள் தட்டு லேசாகி விட்டதோ அவர் எங்கே போவாங்க? தோஃபுர்லா. வ ஹர்ஃபு அம்மா ஹர்ஃபு, மன் இஸ்மு, ஹஃபத் வினைச்சொல் ஃபால, மவாசினு இஸ்மு, ஹூ தமீர். வ உம்முஹு ஹாவியா. ஃப ப்ளஸ் உம்மு ப்ளஸ் ஹூ ப்ளஸ் ஹாவியா. ஓகே. ஃப எனவே, ஆகவே உம்மு. உம்முன்னு என்னது, அம்மா தாய். ஓகே. தாய். உம்முல் கிதாப், தாய் கிதாப் சொல்றோம்ல. உம்மு. உம்முன்னு தங்குமிடம். நம்ம தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, 10 மாதம் நம்ம தங்கியிருந்த இடம். ஓகே. உம்மு. உம்முங்கிறது தங்குமிடம். அவர்கள் தங்குமிடம் எங்கவா இருக்குமா? ஹூ. இங்கே ஹூங்கிறது யாரு, அந்த யாரோடது, யாரோட நன்மை தட்டு லேசா இருந்துச்சோ அவங்களோடது. ஹாவியா. ஹாவியாங்கிறது என்னது, தங்குமிடம், அந்த நரகத்தின் பெயர் ஹாவியா. ஹாங்கிறது ஹர்ஃபு, உம்முங்கிறது இஸ்மு, ஹூங்கிறது தமீர் பிரதிப்பெயர், ஹாவியாங்கிறது ஹாவியத்துன்னு இருந்துருக்குதுங்க. அப்போ ஹாவியான்னு தான் சொல்லணும், சரியா? இதுவும் பெண்பால். ஹாவியா. ஹாவியா இஸ்மோ. ஸோ அவன் தங்குமிடம் எங்கேவா இருக்கும்? ஹாவியா. யாரோட நன்மை தட்டு லேசானோ அவங்க என்ன தங்குமிடம்னது ஹாவியா. ஹாவியாங்கிறது இப்போ ஹாவியா. அடுத்து ஒமா அது ராக்க மாஹியா. வ ப்ளஸ் மா ப்ளஸ் அதுரா ப்ளஸ் க ப்ளஸ் மா ப்ளஸ் ஹிய ப்ளஸ் ஹூ. ஓகே. ஸோ வ இன்னும், மா எது, அதுரா அதுரானா அறிவித்தான், க உமக்கு, இன்னும் அது எது அறிவித்தது உனக்கு, உமக்கு எது அறிவித்த, மா ஹிய ஹூ. மா என்ன அது அவள், ஹாவியாங்கிறது அது என்னதுன்னு உமக்கு அறிவித்தது எது, சரியா? ஸோ இன்னும் ஹாவியா என்று உமக்கு அறிவித்தது எது, நல்லா கேட்கும், சரியா? அப்போ அதுதான் என்ன ஹாவியானா என்னது, தங்குமிடம் ஹாவியானா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மறுபடியும் கேள்வி எழுப்பி பதில் சொல்கிறான். வ ஹர்ஃபு, மா ஹர்ஃபு, அதுரா ஃபேல, க தொமீர், மா ஹர்ஃபு, ஹிய தமீர் பிரதிப்பெயர், ஹூ தமீர் அது. ஓகே. நாருன் ஹாமியா. ஸோ நார் ப்ளஸ் நாருன் ப்ளஸ் ஹாமியா. நாருங்கிறது என்னது, எல்லாருக்கும் தெரியும், என்னது நெருப்பு. ஓகே. அது நெருப்பு. ஹாமியா சுடக்கூடிய நெருப்பு. அது எப்படி இருக்குமா?
சுடக்கூடிய நெருப்பு. நாருங்கிறது நெருப்பு, ஹாமியாங்கிறது சுடக்கூடிய செருப்பு. சுடக்கூடிய நெருப்புனா சாதாரண நெருப்பு இல்லை. கியா அது நம்ம உள்ள நெருப்பை விட என்னது 69 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்தோஃபர்லாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உங்களையும் என்னையும் நம்மளுடைய குடும்பத்தின் சந்ததியரையும் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானான். அல்லாஹும்மா அவுதுபிக்க அதாபின்னார். அல்லாஹும்மா அவுதுபிக்க அதாபின்னார்ங்கிறதுவா ஓதுவோம். சரியா? சொல்ல அல்லாஹ் நம்மளுடைய அவங்களை மன்னித்து என்ன நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. ஸோ யாரு அந்த ஷார்ட்டா என்னது என்ன அல்காரியாங்கிறது திதிக்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில அந்த திதிக்கிற யௌமைதீன் வந்தா பிறகு அந்த நாள்ல என்ன ஆயிடும்? மக்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? என்ன ஆயிடுவாங்க? ஈசல் மாதிரி பருத்தப்பட்டு விடுவார்கள். மழையெல்லாம் என்னது பஞ்சு பஞ்சாகி கொட்டப்பட்ட பஞ்சு மாதிரி ஆயிரும். ஸோ அப்ப நம்மளோட நன்மை செயலும் தீமை செயலையும் நிறைப்படுவான்ல. சரியா? நன்மைண்டா நன்மை, நன்மை செயல்களோட தீமைங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. கொலை பண்ணுறது, கொலை பண்ணுறது, அதை விட அடுத்தவரை புறம் பேசுறது, அடுத்த ஒரு மனசு நோகடிக்க செய்கிறது, இதெல்லாம் தீமையை தான். இதெல்லாம் நம்மளுடைய நன்மை அழிச்சு போயிடும். நல்லா பாதுகாப்பானாங்க. ஸோ யாரோட நன்மை தட்டு கனமாக இருக்கோ அவங்க வந்து ஈஷத்தை ராதியா, அவங்க அல்லாஹை பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அம்மமன் ஹஃபத் மவாசினு, யாரோட தட்டு நிறுவையில் நன்மை தட்டு லேசாகி என்ன தீமைகள் கடத்து விட்டதோ, என்ன யாரோட நன்மை தட்டு லேசாகி விட்டதோ அவங்க ஹாவியாங்கிறது ஒரு நரகத்தில் தங்குவாங்க. அந்த நரகம் எப்படி இருக்குமா? சுட்டெரிக்கும் நரகமாக இருக்கும். அல்லாஹ் பண்ணாங்க. இப்போ இதோட ஹதீஸா பார்க்கலாமா? ஸோ அல் காரியா என்பது மறுமை நாளின் பேரில் ஒன்றாகும். சரியா? அல் ஹாக்கா, அத்தாமா, அஸ்ஸாக்கா, இது எல்லாமே மறுமை நாளினோட பேரு. அல்லாஹ் அது மீதான கவலையும் பயத்தையும் அதிகரிக்கிறான். உமா அதுராக்க உமா உமா அதுராக் உமா அதுராக்க அல் காரியா, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு பதில் சொல்றான். நாளில் எப்படி பண்ணிடுவாங்களா? மக்கள் சிதறடிக்கப்பட்ட வீட்டில் பூச்சிலை போல ஆயிடுவாங்க. சிதறுதல், பிரிதல், வருதல், மற்றும் போதல் ஆகியவற்றில் அவர் நடப்பதை கண்டு போவதால் அவன் என்ன செய்யணும் நம்ம தெரியாம அங்கே அலைஞ்சிட்டு இருப்போம். சரியா? சிதறடிக்கப்பட்ட வீட்டில் பூச்சிலை போல இருப்பார்கள். அப்புறம் என்னது எல்லாம் சொல்றான்? கண்ணம் ஜராது முன் தஷீர், பறவைக்கடை 54 வந்து சொல்லியிருக்காரு. பறவைக்கடைக்கும் வெட்டி கிளிகளை போல இருப்பார்கள். தக்குனுள் ஜிபால் கல்யகனில் மண்புஸ், அவர்கள் சீவப்பட்ட பஞ்சை போல, கொட்டப்பட்ட பஞ்சை போல என்ன ஆகிவிடுவார்கள். கம்பளி பஞ்சை போல் கம்பளி பின் அதெல்லாம் செயல்களை செய்தவர்கள் மற்றும் பெரும் முடிவுகள் மற்றும் அவன் செயலின் அடிப்படையில் அல்லாஹ் அனுபவிக்கும் கண்ணியம் மற்றும் அவமானம் பற்றி அல்லாஹ் வந்து அவங்க செஞ்ச செயலுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தானா இஸ்ஸத்து ராசியா சொர்க்கத்தை தருவான். யாரு இது நன்மைகள் வந்து குறைஞ்சு போச்சு, அவங்க வந்து இருந்தது கொஞ்சவங்களாம் இங்கே இருப்பாங்க, ஹாவியாவில் இருக்கும். ஸோ ஹாவியாங்கிறது அவருடைய தாய் ஒம்புகு ஹாவியான்னு சொல்றான். நரக நெருப்பில் தலைகீழாக விழுந்து உருவாள் முஸ்தபுல்லா. மேலும் அவருடைய தாய் என்பது வெளிப்பாடு மூளையை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டிருந்தது. அவரது தலையின் தாயாக இருப்பதோ அதை போன்று அது சொல்றாங்க. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் அனைவரும் நெருப்பை பற்றி கேட்டிருக்காங்க. அது என்னது 69 மடங்கு அதிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது தீவிர வெப்பம், அது வலுவான ஜுவாலையுடன் நெருப்புடன் கூடிய வெப்பமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனைவரும் மூட்டும் ஆதமின் மக்களின் நெருப்பு நரக நெருப்பின் 70 பாகங்களில் ஒரு பாகமாகும். பட் நம்மள்ட்ட இருக்கிற நெருப்பு என்னது? ஒரு பங்கு. இன்னும் 69 மடங்கு என்னது என்னது 69 மடங்கு நரகத்தில் இருக்கு. ஸோ அப்போ தோழர்கள்லாம் கேட்டிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரே இது போனது மாறுனது இல்லையா? நமக்கு இந்த நெருப்பு சுட்டாலே நம்மளால தாங்க முடியல. பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி கத்துன்னு கத்தி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த சுட்ட நெருப்பு சுட்டது ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ வேதனை. ஆனால் இதை விட இன்னும் 69 மடங்குன்னா நினச்சி பார்க்கவே முடியல. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்ம பாதுகாப்பானாக. ஸோ 69 மடங்கு அதிகமானது. அதுவும் என்னவா இருக்குமா? எல்லா நெருப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் குறைச்சோக்கு இதனால் இல்லை, எல்லாம் சேம்
இதுதான் டெம்பரேச்சர் தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ஹியூமன்லாம் நிச்சயமாக நரகவாசிகளில் மிகவும் லேசான வேதனை அனுபவிக்கிறவர் அவரது மூளையை கொதிக்க வைக்கும் 2 செருப்பு. மினிமம் குறைஞ்ச வேதனை வந்து என்னது, 2 செருப்பு கொடுப்பாங்க நல்லா. அந்த செருப்பை போட்டால் மூளையெல்லாம் கலங்கி, மூளை கலக்கி வெளியே குட்டுமா. அஸ்தஃபிருல்லாஹ். அதான் லேசான வேதனை. இப்போ நான் பெரிய வேதனை எப்படி நினச்சி பார்த்து நினைக்கவே முடியாத வேதனை. அல்லாஹ் நன்மையான காரியங்களை என்ன எங்கெங்கும் செய்து நன்மை தட்ட கணக்க வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நரக நெருப்பு தன் இறைவனிடம் முறையிட்டுக்குரியதா. என்ன குறிச்சா, என் இறைவா, என்னுடைய சில பகுதிகள் மற்ற பகுதிகளை உண்கின்றன. என்னவா நரகம் சொல்லியிருக்கா, என்னுடைய சில பகுதிகளை மற்ற பகுதிகள் உண்கின்றன. ஏன்னா அவ்வளவு ஹாட்டா இருக்கு. சரி, எனவே அவன் அதற்கு 2 மூச்சுகளை எடுக்க அனுமதித்தான். ஒரு மூச்சு குளிர்காலத்தில், மற்றொரு மூச்சு கோடை காலத்தில். அது கோடை காலத்தில் விடுற பிரீத் அவுட் பண்ணுறதுல அதனால அதோட சூடு தான் நமக்கு வருது. இன்னொன்று குளிர்காலத்தில் பிரீத் உள்ளே இழுக்குது தெரியல, அதில் தான் நமக்கு குளிர்றது. சரியா? ஸோ என்னை குளிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கும் கடுமையான குளிர் அதன் அதன் குளிரிலிருந்து வருகிறது. மேலும் கோடை காலத்தில் நீங்கள் அனுபவிக்கும் கடுமையான வெப்பம் அதன் வெப்பத்திலிருந்து வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா, நரகம் 1000 வருடங்கள் சிவக்கின்ற வரை எரிக்கப்படுது. அப்ப அந்த நரகமே சொல்லுது பார்த்தீங்களா, இந்த என்னை காப்பாத்து மாதிரி ஒரு பகுதி எரிச்சதுண்டு. அப்ப அந்த நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நரகம் 1000 வருடங்கள் சிவக்கின்ற வரை எரிக்கப்பட்டது. மேலும் 1000 வருடங்கள் வெண்மையாகும் வரை எரிக்கப்பட்டது. அல்லாஹ் அக்பர். இந்த பஞ்சு மாதிரி வரும் பார்த்தீங்களா, வெண்மையா, அது வரை மறுபடியும் 1000 வருடங்கள். பிறகு 1000 வருடங்கள் கருமையான இருளாகும் வரை எரிக்கப்பட்டது. அல்லாஹ் அக்பர். எனவே நரகம் கருமை சூழ்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வும்ம அஊது பிக்க அதாபின்னார். துவா நம்ம அடிக்கடி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்னை உங்களையும் நம்ம அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. நம்ம இந்த சூறால இருந்து என்ன பாடம் படிச்சுக்கிட்டோம்? அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக உலக அறிவை குறித்து, மறுமையில் தண்டனை குறித்து அல்லாஹ் கேள்வி எழுப்பி பதிலளிக்கிறான். சரியா? ஓகே. 2வது மறுமை நிலை குறித்து எச்சரிக்கை செய்து, அதாவது அழிவு உலக அழிவு நெருங்கக்கூடிய நாள். ஓகே. உலக அழிவின் நிகழ்வுகள் என்னென்னு சொல்லிடுறான். மக்கள் எல்லாம் எப்படி ஆயிடுவாங்க? சிதறடிக்கப்பட்ட ஈசல் போல் ஆகிவிடுவார்கள். மலையெல்லாம் கொட்டப்பட்ட பஞ்சு போல ஆகிவிடும். சரியா? நம்ம மலையை பார்க்கலாம், இந்த ஞாபகம் நமக்கு வரணும். விசாரணை நாளில் நிகழ்வுகள் எவருடைய நன்மைகள் அதிகமாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக இருக்கும். எவருடைய நன்மைகள் குறைவாக இருக்குதோ அவருடைய வாழ்க்கை ஹாவியா என்ற நரகில் ஆகிவிடும். சொல்ல நம்மளை பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் படிங்க, சின்ன சின்ன நன்மைகளை ஏற்றுக்குங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் பண்ணி எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா தான் அது வரும். ஒரு நோட் எடுத்து ஃபுல்லாக வேர்ட் பை வேர்டை எழுதி பாருங்க. அப்புறம் நீங்களே சொல்லி பார்த்து படிங்க. டெஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லாரும் நம்ம மீனிங் தெரிஞ்சு படிக்கணும். பட் மலையை பார்த்து ரசிக்கிறவங்க எல்லாம் இது மறுமை நாளில் கொட்டப்படும், பஞ்சு போல ஆயிரும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு வரணும். சரி, அப்படி என்ன வரையில தான் நமக்கு அந்த ஒரு பயமும் உள்ளச்சமும் உள்ளோட தக்குவாவும் வரும். சரியா? ஸோ அதுக்கு என்ன, வேர்ட் பை வேர்ட் மீனிங் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நல்லா வரும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரோடையும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் படித்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததியருக்கும் உறவினர் அனைவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன்.